இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ண கஸ்டம் காம்பனண்ட்டில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் யூஐயில் வந்து தெரியணும் அப்படிங்கும்போது அதை ஆப்குள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் வந்து பண்ணியிருப்போம். இப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்தந்த காம்பனண்ட்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ப்ரௌசரில் தெரியும். ஏன்னா ஆப் காம்பனண்ட்டு தான் நம்மளோட சோர்ஸ் காம்பனண்ட்டாக வந்து இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட நிறைய காம்பனண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போ ஒரு காம்பனண்ட்டோட கண்டென்ட்டை மட்டும் நம்ம யூஐயில் வந்து பார்க்கணும் அப்படிங்கும்போது மற்ற காம்பனண்ட்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் எல்லாம் இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த காம்பனண்ட்டை வந்து பார்க்கணுமோ அதை மட்டும் இங்கே ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனில் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா எல்லா காம்பனண்ட்டுக்கான ரெஃபரன்ஸும் வந்து அங்கே இருக்கணும். அப்போ தான் யூசர் எந்த காம்பனண்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த காம்பனண்ட்ஸ் எல்லாம் அவங்க டைனாமிக்காக வந்து பார்க்க முடியும். அப்போ எல்லா காம்பனண்ட்டோட ரெஃபரன்ஸும் app.jsxல வந்து இருக்கணும். அதே டைமில் யூசர் எந்த காம்பனண்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான கண்டென்ட்டை மட்டும் ஸ்க்ரீனில் தெரியணும். அப்படின்னா அதுக்காக நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ரவுட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செட் பண்ணுவோம். அதாவது யூனிக்கான ஒரு பாத் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அப்போ எல்லா காம்பனண்ட்டுமே வந்து ஆப்பில் ரெஃபரன்ஸ் ஆகி தான் வந்து இருக்கும். யூசர் எந்த காம்பனண்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான பாத்தை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த காம்பனண்ட் மட்டும் ஸ்க்ரீனில் தெரியும், மற்ற காம்பனண்ட் எல்லாம் வந்து ஹைட் ஆயிரும். ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு npm install react router -dom. ஸோ இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படிங்கிற இந்த பேக்கேஜை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோன்னா நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் யூனிக்கான ஒரு யூஆர்எல் பாத் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். அந்த யூஆர்எல் பாத்தை வந்து கால் பண்ணும்போது அது எந்த காம்பனண்ட் கூட லிங்க்கில் இருக்கோ அந்த காம்பனண்ட்டுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் மட்டும் யூஐயில் தெரியும். இதை டைப் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கொடுங்க. அந்த பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட சர்வரை வந்து ரன் பண்ணிக்குவோம். npm run dev. இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட main.jsx அப்படிங்கிற ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் ப்ரௌசர் ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை வந்து நம்ம இம்போர்ட் வந்து பண்ணணும். ஸோ இம்போர்ட் ப்ரௌசர் ரவுட்டர். அதுவே சஜஷன் வந்து காட்டும். அப்படி சஜஷன் காட்டலைன்னா இந்த மாதிரி கர்லி பிரேசஸ்க்குள்ளே ப்ரௌசர் ரவுட்டர்னு டைப் பண்ணிக்கிங்க. எங்கேருந்து இம்போர்ட் பண்ணோன்னா சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த பேக்கேஜோட நேம் react router -dom அப்படிங்கிற பேக்கேஜிலிருந்து அதை நம்ம இம்போர்ட் வந்து பண்ணிக்கணும். இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எடுத்து திரும்பவும் ஒரு HTML டேக் மாதிரி ஆட் பண்ணி விடணும். எங்கே ஆட் பண்ணணும்னா இந்த ரெண்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு HTML டேக் மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இதோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்குக்கு பிட்வீனில் நம்மளோட ஆப் காம்பனண்ட்டை வந்து ரெஃபரன்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இதை இங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை கமெண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்ட்ரிக்ட் மோடை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது நமக்கு தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி ப்ரௌசர் ரவுட்டர் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்கை ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்மளோட ஆப் காம்பனண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். இதை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட app.jsx ஃபைல் வந்து வரணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரெண்டு விஷயம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஒன்று ரவுட்ஸ், இன்னொன்று ரவுட்டர். ரெண்டுமே நம்ம இன்ஸ்டால் பண்ண ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படிங்கிற பேக்கேஜிலேருந்து இம்போர்ட் பண்ணணும். இதுவுமே வந்து நேம்டு எக்ஸ்போர்ட்டாக தான் இருக்கும். அதனால் கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் வந்து பண்ணணும். ரவுட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சஜஷன் வந்து வரும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கர்லி பிரேசஸ்க்குள்ளே ரவுட்ஸை வந்து ரியாக்ட் ரவுட்டர் டாம்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கும். ரவுட்ஸ் பக்கத்தில் கமா கொடுத்துட்டு ரவுட் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று ரவுட்ஸு, இன்னொன்று ரவுட்டு. ரெண்டுமே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த ரிட்டர்னுக்குள்ளே இருக்கிற டிவிஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு ரவுட்ஸை வந்து HTML டேக் மாதிரி ஆட் பண்ணணும். இப்போ ரவுட்ஸை வந்து HTML டேக் மாதிரி ஆட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்காக தான் வந்து இருக்கணும். செல்ஃப் க்ளோசிங் டேக்கை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ரவுட்ஸ் டேக்குக்கு நடுவில் இந்த ரவுட்டை வச்சு நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கான யூனிக்கான யூஆர்எல் பாத் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே ரவுட் டேக்கை வந்து HTML டேக் மாதிரி ஆட் பண்ணுற ரவுட்டை வந்து நம்ம செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேராக வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ஓப்பனிங் டேக்குள்ளே நம்ம ஆட்ரிபியூட்ஸாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். கண்டென்ட் எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அப்போ இதுக்குள்ளே என்ன ஆட் பண்ணுவோன்னா பாத் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் வந்து இருக்குது. அந்த ஆட்ரிபியூட்க்கு வேல்யூவாக நம்ம லிங்க் பண்ண போகிற காம்பனண்ட்டுக்கான யூனிக்கான ஒரு யூஆர்எல் பாத் வந்து வைக்கணும். இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்த ஆப்ஜெக்ட் வித் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த காம்பனண்ட் வந்து இருக்குது. அதுக்கான பாத்து வந்து இங்கே ஆட் பண்ணுவோம். இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்லாஷ் வந்து கொடுங்க. ஸ்லாஷ்க்கு அப்புறம் நமக்கு தேவையான நேம்ஸ் வந்து வச்சுக்கலாம். இங்கே என்ன நேம் வேணால் வைக்கலாம். ஆனால் ஒரு காம்பனண்ட்டுக்கு கொடுக்குற அந்த யூஆர்எல் நேம் வந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு வந்து வரக்கூடாது. இங்கே ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன்.
ஆப்ஜெக்ட் ஸ்லாஷ் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியாக ஒரு ஸ்லாஷ் வந்து கொடுத்துட்றேன். இப்போ பார்த்து வைக்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்லாஷ் வந்து கொடுக்கணும், எண்டிங்கில் ஒரு ஸ்லாஷ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்பிட்வீன் நம்ம என்ன கண்டென்ட் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் நேம்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கும்போது அதையும் ஸ்லாஷஸ் கொடுத்து மென்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் ரீடபுளாக வந்து இருக்கும். அண்ட் யூஆர்எல் பாத்தில் கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க, எப்போவுமே ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்டு நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பாத்து வந்து கொடுத்துட்டோம். இந்த பாத்துக்கான காம்பனண்ட்டை வந்து லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கு எலமெண்ட் அப்படிங்கிற இன்னொரு ஆட்ரிபியூட் வந்து இருக்குது. இதுக்கு ஈக்குவல் டு கொடுத்துட்டு கர்லி பிரேசிஸ் வந்து கொடுங்க. கர்லி பிரேசிஸ்க்குள்ளே நம்ம எந்த காம்பனண்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோமோ அதுக்கான ரெஃபரன்ஸை இந்த கர்லி பிரேசிஸ்க்குள்ளே நம்ம மூவ் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிற இந்த ரெஃபரன்ஸை நான் கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த காம்பனண்ட்டுக்கு வந்து நம்ம ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்குக்கு நடுவில் எந்த கண்டென்ட்டும் நம்ம கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கும்போது இதையும் செல்ஃப் க்ளோசிங் டேக்காகவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் செல்ஃப் க்ளோசிங் டேக்காக வந்து நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசரில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஸ்க்ரீனில் எந்த கண்டென்ட்டுமே வந்து காட்டல. ஏன்னா நம்ம பேஸ் ரவுட்டிங்க்கு எந்த வித காம்பனண்ட்டையும் வந்து லிங்க் பண்ணல, அதனால் நமக்கு எந்த கண்டென்ட்டுமே வந்து காட்டல. இப்போ போயிட்டு ஹோம் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். காம்பனண்ட்ஸ் ஃபோல்டரில் நியூ ஃபைல் கொடுத்துட்டு home.jsx அப்படின்னு ஒரு காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கோட் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்டு 4 ஸ்பேஸ் இண்டென்டேஷனுக்காக மாற்றிக்கிட்டேன். இப்போ இந்த காம்பனண்ட்டில் வெறும் ஹோம் அப்படிங்கிற கண்டென்ட் மட்டும் இருக்குது. இதை ஆப் காம்பனண்ட்டுக்குள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் வந்து தனியாக ரவுட்டிங் வந்து செட் பண்ணிடுவோம். இம்போர்ட் ஹோம் காம்பனண்ட் இம்போர்ட் பண்ணிட்டோம். நான் இந்த பாத் லைனை காப்பி பண்ணிவிட்டு வெறும் ஸ்லாஷ் மட்டும் நான் பார்த்தா வந்து கொடுக்குறேன். வெறும் ஸ்லாஷ் மட்டும் நம்ம கொடுக்குறோன்னா அது எதை மீன் பண்ணோன்னா இந்த போர்ட் நம்பர் வரைக்கும் என்ன பாத் இருக்கோ அதை மட்டும் மீன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து வெறும் ஸ்லாஷ் மட்டும் இருக்கும்போது ஆப்ஜெக்ட் வித் ஸ்டேட் அப்படின்னு இருக்கிற காம்பனண்ட்டுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்கோ அது வந்து தெரியுது. இதுக்கு பதிலாக நான் ஹோம் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஹோம் காம்பனண்ட்டுக்குள்ளே கண்டென்ட்டாக டிவிஷன் டேக்குள்ளே ஹோம் மட்டும் இருக்குது. இதை நான் கட் பண்ணிவிட்டு ஒரு h1 டேக் வந்து கொடுத்துட்டு அதுக்குள்ளே அந்த ஹோம் அப்படிங்கிற கண்டென்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசர் போனால் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எத்தனை தடவை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணாலும் அந்த ஹோம் அப்படிங்கிற கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரியாக்ட் ஆப்போட லேண்டிங் பேஜ் வந்து லோக்கல் ஹோஸ்ட்க்கு அப்புறம் 5173 அப்படிங்கிற போர்ட்டு தான். ஸோ இந்த பக்கம் ஸ்லாஷ் கொடுக்குறோம் அப்படிங்கும்போதும் சேம் இதே பேஜ் தான் வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ லேண்டிங் பேஜுக்கு நம்ம என்ன காம்பனண்ட் வந்து காட்டணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த காம்பனண்ட்டுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் காட்டும். ஸோ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஹோம் காம்பனண்ட். அதுக்குள்ளே h1 டேக்கில் வெறும் ஹோம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் தான் நமக்கு இப்போ ப்ரௌசரில் வந்து விசிபிளாக இருக்குது. அப்போ ஆப்ஜெக்ட் வித் ஸ்டேட் அப்படின்ட்டு இருக்கிற காம்பனண்ட்டுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நம்ம எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தா இப்போ இந்த பாத்தை நம்ம அப்படியே எடுத்து நம்ம ப்ரௌசரோட இந்த லிங்க் இருக்கிற டேப்பில் பேஸ்ட் வந்து பண்ணணும். அப்போ போர்ட் நம்பருக்கு அப்புறம் /object/state அப்படிங்கிறது கொடுத்தா இப்போ நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் வித் ஸ்டேட் அப்படிங்கிற காம்பனண்ட்டுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்கோ அது காட்டும். ஸோ யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு வந்து கொடுங்க. இப்போ அந்த காம்பனண்ட்டுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து காட்டுது. இப்போ இதே மாதிரி இன்னொரு காம்பனண்ட்டை வந்து நம்ம எடுத்து லிங்க் பண்ணிக்குவோம். இந்த ப்ரைமரி அப்படிங்கிற காம்பனண்ட்டுக்குள்ளே சில கண்டென்ட் வந்து இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா இதையும் எடுத்து ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம ரவுட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி அந்த ப்ரைமரி இம்போர்ட்டில் தான் வந்து இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு பாத் வந்து க்ரியேட் பண்ணுவோம். பாத் நேம் வந்து ஸ்லாஷ்க்கு அப்புறம் ப்ரைமரி ஸ்லாஷ் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். இப்போ காம்பனண்ட் ரெஃபரன்ஸ் வந்து ப்ரைமரி அப்படின்னு காம்பனண்ட்டோட பேரை வந்து கொடுத்துட்றேன். இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பாத்தை வந்து சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த போர்ட் நம்பருக்கு அப்புறம் இருக்கிற கண்டென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். போர்ட் நம்பருக்கு அப்புறம் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ப்ரைமரி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் வந்து கொடுக்கணும். ஸ்லாஷ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த ப்ரைமரி அப்படிங்கிற காம்பனண்ட்டில் என்ன கண்டென்ட் வந்து வச்சுருந்தோமோ அது மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ ப்ரைமரியில் வந்து நம்ம இந்த 3 ஸ்டேட் வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை மட்டும் ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டுட்டோரியல்ஸை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த காம்பனண்ட் எதுக்காக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு. இப்போ அந்த காம்பனண்ட்டில் என்ன கண்டென்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு கொடுத்தோமோ அது மட்டும் நமக்கு ஸ்க்ரீனில் வந்து வந்துட்டுருக்கு. கண்டென்ட் சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நம்ம எந்த யூஆர்எலை வந்து நம்ம கால் பண்ணுறோமோ அந்த யூஆர்எலுக்கான கண்டென்ட் வந்து தெரிகிற மாதிரி நம்ம ரியாக்டில் செட் பண்ணிக்க முடியும்.
பட் இதுலேயுமே வந்து ஒரு ட்ராபேக் வந்து இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்டுக்கு யூஆர்எல் பாத் மட்டும் செட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு டைமும் அந்தந்த காம்பனண்ட்டில் இருக்கிற கண்டென்ட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கும்போது அந்த யூஆர்எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரியல் டைமில் காம்பனண்ட்ஸ் எக்கச்சக்கமாக க்ரியேட் பண்ணுவோம். ஒரு பேஸ் லெவல் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னா அதிலே கிட்டத்தட்ட ஒரு 50 காம்பனண்ட்டுக்கு மேலே வந்திருக்கும். இப்போ அப்படி இருக்கும்போது யூசர் எல்லா காம்பனண்ட்டோட யூஆர்எல்லையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அது இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக என்ன ஒரு சொல்யூஷன் வந்து கொடுப்போம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம மெனூஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து செட் பண்ணுவோம். ஸோ மெனூஸில் எல்லா காம்பனண்ட்டுக்கு போகிறக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அந்தந்த நேம் மேலே கிளிக் பண்ணும்போது அதுக்கான காம்பனண்ட் வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்களே நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. ஹோம், அபவுட், கான்டாக்ட், சர்வீசஸ் இந்த மாதிரி மெனூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த மெனுவை கிளிக் பண்ணுறோமோ அந்த மெனுக்கான கண்டென்ட் வந்து நமக்கு லோட் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மெனூஸ் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரியாக்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரியாக்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.